வெல்கம் டு ஐடியா மணி சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட பணத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய நீங்கள் புக்ஸில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து முயற்சியும் எடுத்திருப்பீங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு சின்ன மனசில் பயம் இருக்கும். எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணத்தை வந்து இது பண்ண முடியும், சப்போஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பணம் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்தால் நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாமல் இருப்பீங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன காமிக்க விரும்புகிறேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்மகிட்ட வந்து பெரிய அளவில் லட்ச ரூபாய் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பெரிய அமௌண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட ஒரு 5000 10,000 இருந்தாலே அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமான அளவு வருமானம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து தன்னோட ஹார்ட் ஏர்னிங்ஸ் மணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட உண்மையான பவர் என்னங்கிறது நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அறிவித்த போது 28ஆம் தேதி லைக் தட் அந்த இதில் வந்து ஒரு 10 days 20 daysக்கு முன்னாடி நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு மினிமம் அமௌண்ட் 20,000 ரூபாய் அமௌண்ட்டை வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதோட இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 20 days தான் இருக்கும். ஸோ இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 19,045 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட இப்போதைய மார்க்கெட் வேல்யூ, இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23,687 ரூபா. கிட்டத்தட்ட வந்து 5,000 ரூபாய்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ நியர்லி 5,000 வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே என்னோடய ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸு. ஸோ இந்த ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ இதில் வந்து 560 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 47 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஐடியா வோடஃபோன் ஷேர்ஸில் பாருங்கள், நான் வந்து ஒரு 3,500 ஷேர் வாங்கியிருக்கேன். அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 4,600 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்மியாக பாருங்கள், 25 ஷேர்ஸ் வந்து இந்தியன் பேங்க், கருஷியா பேங்க் 25 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவுக்கு ப்ராஃபிட் என்னால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியுது. ஸோ இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு 3 வருஷம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணேன், ஆஸ் அ டீலராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஷேர்ஸ் இந்த டைமில் வாங்கினா கரெக்டான சுச்சுவேஷனில் எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நான் யாருக்கு வந்து இது மூலிமா ஷேர்ஸ் வாங்குங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட வேல்யூ என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து இப்போது டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் அப்போதைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து அப்லேயும் டவுன்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன் நம்ம இந்த ஷேர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து என்னுடைய அனுபவத்தால் நான் கிடைச்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களில் யாருக்காவது ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷனை வந்து நான் கற்றுக்கணும், கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நான் பல வீடியோக்களும் பல விஷயங்களும் உங்களுக்காக நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்போ 15ஆம் தேதி 1:11 என்னோடய ப்ராஃபிட் வந்து 4,806 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது நாளைக்கு கூட 6,000 போகலாம், 7,000 போகலாம். ஸோ இது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ நினச்சா கூட என்னால் இதில் வந்து ஒரு 5,000 ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.